இந்த 3 முருகன் கோவிலுக்கு மட்டும் தனியாக போயிடாதீங்க. உங்களுக்கு முருகனை பிடிக்குன்னா ஓம் கந்தான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல மரணக்குரல் கேட்கும் முருகன் கோவில். நாமக்கல்ல ஒரு சின்ன மலையில இந்த முருகன் கோவில் இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது தப்பு பண்ணிட்டு இந்த முருகன் கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த முருகன் சிலையிலிருந்து ஒரு வினோதமான சத்தம் வரும். அந்த சத்தம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இந்த அபூர்வமான சிலையை மண்ணுக்கடியில இருந்தா கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த கோயில வச்சு இப்ப பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. ஆனா இந்த கோயில் ரொம்பவே மறைமுகமான இடத்துல ஒரு சின்ன மலைக்குள்ள தான் அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது குருதி வாங்கும் முருகன் கோயில். இது உத்தமபாளையத்தில் தான் அமைஞ்சிருக்கு. புரட்டாசி மாசம் ஆனா மட்டும் இந்த சிலையிலிருந்து ஒரு வினோதமான வாசம் கிளம்பும். இந்த விசித்திரமான வாசனை ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, அந்த கோயிலுக்கு வர எல்லாத்துக்குமே புரட்டாசி மாசத்துல வீசுது. இந்த வாசனையை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இது மனுஷ ரத்தத்தோட இல்ல விலங்கு ரத்தத்தோட வாசனையா தான் இருக்குன்னு பலர் சொல்லியிருக்காங்க. அதே புரட்டாசி மாசத்துல அந்த ஊர்ல இருக்கிற பல பசுக்கள் காணாம போயிருக்கு. மூணாவது கண்ணே இல்லாம ஆளும் முருகன் சிலை. இந்த கோயில் வேலூரோட எல்லையில ஒரு காட்டுக்குள்ள அமைச்சிருக்கு. இங்க இருக்கிற முருகன் சிலைக்கு கண்களே கிடையாது. முருகனோட கண்ணத்திலிருந்து வினோதமான ஒரு திரவம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும் அதுல இருந்து வர தண்ணீரை பல பேர் குடிச்சிருக்காங்க. பல வருஷமா அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாதாமா. அதனால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்ததாமா. இப்ப சொன்ன 3 முருகன் கோயிலுக்கும் இப்ப யாருமே போறதே கிடையாது. அது ரொம்ப மறைவான இடத்துல தான் அமைஞ்சிருக்கு.